அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ட்ரிப் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தாங்க. கன்னியாகுமரி போயிட்டு அங்குள்ள பிளேசஸ்லாம் பார்க்குறோங்க. ஒரு 10 பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்குங்க. நம்ம கூட ரைடு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்க தாங்க. இவர் பேர் ஆகாஷ், அவர் பேர் பார்த்தீங்கன்னா மோகன். நம்ம 2 பேர் தாங்க. அவர் யூனிகார்னில் ரைட் பண்ணுறாரு, நம்ம வந்து எம்டியில் ரைட் பண்ணுறோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே முனிப்பன் கோயிலில் தாங்க இருக்கிறோம். அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறோங்க. அவ்வளோதாங்க. நம்ம போய் பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு நேற்றே பெட்ரோலில் அடிச்சுட்டு ரெடியாக இருந்துட்டார். நான் பெட்ரோல் அடிக்கலை. இப்போ போயிட்டு அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்புறது தாங்க. அவ்வளோதான். பங்கு இங்கே தான் இருக்குது, ஹெச்பி பங்கு. நான் டேங்க் ஃபுல்ண்ணா. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 101 ரூபா 72 பைசாங்க. 102 ரூபா பெட்ரோலு. வேலை தாறு மரம் ஏறிட்டு இருக்குது. போதுங்கண்ணா. நான் தாங்கண்ணா. அவ்வளோதாங்க. பெட்ரோல் அடிச்சாச்சு. பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்புறோம். தொண்டை வேறு மங்கிக்கிச்சுங்க. பெட்ரோல் எவ்வளோக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 860 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பரமத்தி தாங்க போகிறோம். பரமத்தியில் போயிட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே போகலாங்க. ஏன்னா காலிலேருந்து என்ன எதுவுமே குடிக்கலிங்க. அவர் பார்த்தீங்கன்னா யூனிகார்னில் தாங்க ரைடு பண்ணுறாரு. அதனால் அவரால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரூஸ் பண்ண முடியாது, பில்லியன் ரைடு இருக்கிறதுனால. நம்ம பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக பொறுமையாக தாங்க க்ரூஸ் பண்ணி ஆகணும். ஒரு 80-90 தான் க்ரூஸ் பண்ணணும். நமக்கு இங்கேருந்து இன்னும் கன்னியாகுமரிக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சீக்கிரம் போய் ஆகணுங்க. ஏன்னா சாயந்தரம் சன்செட்டு பார்க்கணும். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி ஆகுதுங்க. காலையிலே பாருங்கள் கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுதுங்க. இன்னும் வெயில் வரல, மேகம் மறைச்சிக்கிட்டு இருக்குது. அப்படியே சைடில் பாருங்கள் புல்வெளியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இன்னும் சூரியன் வரல. இதே மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாங்க. என்னோடய மைக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யலைங்க. வாங்கின மைக்கு வேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெட்செட் போட்டு என்னோடய வீடியோவை நீங்கள் கேளுங்க. ரைடுன்னு வந்தால் எல்லாமே இருக்கிறது தானுங்க. என்ன பண்ணுறது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாலத்தில் தாங்க இருக்கிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. ஒரு சைடில் கொஞ்சமாக தாங்க தண்ணி போகுது. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லைங்க. வெறும் நிலம் மண்ணாக தாங்க இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த பிரேக் பார்த்திங்கன்னா கரூரில் தாங்க எடுக்கிறோம். கரூரில் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்புறது தாங்க. பாருங்கள் லாரியில் பாருங்கள், இது என்னன்னே தெரியலைங்க. பைப் மாதிரி ஒன்று இப்படி இருக்குதுங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது. இவங்களாம் எப்படி தான் இந்த லாரியில் ஓட்டிகிட்டு போகிறாங்களோ, சிரமங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓட்டுறதே. இன்னும் நமக்கு இங்கேருந்து கன்னியாகுமரிக்கு இன்னும் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 375 கிலோமீட்டருங்க. 375 கிலோமீட்டர் இருக்குது. இதை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. அதனால் டிரைவரில் இவங்களெல்லாம் பாராட்டணுங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமங்க. பாருங்க, பார்க்குறதுக்கே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. ஆனால் எதுக்குள்ளதுன்னு தெரியல. ஏதோ ஃப்ளைட்டுக்கு உள்ளதா என்னன்னு தெரியல. ஃப்ளைட்டோடதா எதுக்குள்ளதுன்னே புரியலைங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரூரில் தாங்க இருக்கிறோம். காலையிலேருந்து டீ எதுவுமே குடிக்கலிங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோங்க. எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு செட்டிநாடு மெஸ்ஸுங்க. இந்த கடையில் தாங்க சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஏதோ பரவாயில்ல, அவ்வளோதான். இல்லாத கொடுமைக்கு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி தான். ஏறுங்கண்ணா. சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க பிரேக்கு. இங்கேருந்து மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருங்க. ஸ்ட்ரெயிட்டாக அடுத்து மதுரை தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு தாங்க கிராஸ் பண்ணுறோம். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க. நல்ல வேலைங்க. டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் பைக்குக்கு வசூல் பண்ணலைங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே பாருங்கள், 2 பக்கம் அப்படியே மழை அழகாக இருக்குதுங்க. நமக்கு பார்த்திங்கன்னா வியூ பார்த்திங்கன்னா அப்பப்போ
நான் தலை கீழே குமிக்கிறனால கட் ஆகிடுங்க, அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோடு சூப்பராக இருக்குதுங்க, பைக் ஓட்டுறதுக்கு ஹைவே சூப்பராக இருக்குது. பைக்குக்கு முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் பார்த்திங்கன்னா பாரத்லேயே அடிங்க. ஏன்னா ஹெச்பி இந்தியன் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பாரத்லேருந்து தாங்க பெட்ரோல் போகுது. பாரத் பெட்ரோல்லே அடிங்க. பெட்ரோல் அதிகம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் அடிங்க. ஈவினிங் டைமில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் நல்லா ஹெவியாக வருங்க. 100க்கு மேலே க்ரூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் அப்படியே ஆடுதுங்க. செல்லு கீழே விழுந்துருமான்னு பயமாகவே இருக்குது. ஆனால் கிளிப்பாக தாங்க பிடிச்சிருக்கு, இருந்தாலும் ஒரு சின்ன பயந்தாங்க. இந்த செல்லு இருக்கிறனால தான் நாங்கள் வீடியோவே எடுக்கிறோம். செல்லு இல்லைன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. ப்ராப்பராக பைக் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஹெல்மெட் போடுறது பார்த்திங்கன்னா சேஃப்டி தாங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு ஆக்சிடெண்ட் ஆகி தவறுறாங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் போட்டி நடந்துகிட்ருக்குங்க. இன்றைக்கி தான் போட்டி நடந்து பரிசு கொடுக்குறது எல்லாமே அங்கே. எனக்கு விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் நம்ம ரைடு வந்து இந்த நாள் போகணுன்னு சூஸ் பண்ணி வச்சுட்டோங்க. அதனால் கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கல், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளாயை வச்சு கும்மி அடிப்பாங்களா அந்த விழாங்க. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் என்னங்க பண்ணுறது, ரைடு கிளம்பி வந்தாச்சு. அதனால் ரைட் பண்ணிகிட்ருக்குறேங்க. எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். பைக்கு பார்த்திங்கன்னா டாப் அண்ட் ஓட்டி பார்க்கலான்னு செக் பண்ணி பார்த்தேங்க. 120க்கு மேலே போகலிங்க. 120, 123 அவ்வளோதாங்க போச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வாங்கின புதுசில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 133 போச்சுங்க. அதுக்கு மேலே போகல நான், புது பைக்குங்கிறதுனால. ஆனால் இந்த MT-15 பைக்கு பார்த்திங்கன்னா 140க்கு மேலே போகுங்க. ஆனால் எனக்கு எதனாலேன்னு தெரிலிங்க. நான் இழுத்து ஓட்டல, லிமிட்டாக தான் ஓட்டினேன். ஆனால் அப்பயும் பார்த்திங்கன்னா 120க்கு மேலே போகலிங்க. அது எதனாலே தெரில. நான் ஸ்டோர் ரூமில் 2 டைம் கம்ப்ளைண்ட் பண்ணேங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட செகண்ட் டோல்கேட்டுங்க, 2வது டோல்கேட்டு. இங்கே பாருங்கள், பைக்கு போகிறது எல்லாத்தையும் அடைச்சிட்டு இவ்வளோண்டு சந்து வச்சுருக்காங்க. முட்டு சந்து மாதிரி வச்சுருக்குறாங்க. அநியாயமாக இல்லை உங்களுக்கு. இதோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்க, அந்த லாரிங்க இதோ இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம அங்கே சாப்பிடும்போது நிறுத்தணும், ஸ்லோ பண்ணோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த லாரி முன்னாடி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், இது அப்படியே அந்த மலையை பாருங்களேன். இந்த எண்டுலேருந்து அந்த கடைசி எண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்குதுங்க. அப்படியே காம்பவுண்டு மாதிரி செவ்வறு மாதிரி, இந்த தொடர்ச்சி மலைகள் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒரே ஈவெண்ட்டாக தொடர்ச்சியாக இருக்குதுங்க. நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா பெட்ரோல் கட்டுப்படி ஆகலை. இந்த லாரி கொடுத்தாங்கன்னா நம்ம பாட்டுக்கு டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் சுற்றலாம். ஒரு லாரி பெட்ரோல் மட்டும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம பைக்குக்கு மைலேஜ் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 45 அவ்வளோதாங்க கிடைக்கும். ஏன்னா நம்ம வண்டி எடுத்த புதுசுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வண்டியை விரட்டி ஓட்டிட்டுங்க. அதனால பார்த்திங்கன்னா நமக்கு 46 தான் கிடைக்கும். ஆனால் MT-15 எல்லா பைக்குமே பார்த்திங்கன்னா லோக்கலில் 45, லாங்கில் பார்த்திங்கன்னா 50, 55 வரைக்கும் கிடைக்குதுங்க. ஆனால் நமக்கு லோக்கலில் 40, லாங்கில் 45 அவ்வளோதாங்க கிடைக்கும். பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு பார்த்திங்கன்னா 450 கிலோமீட்டருங்க. நமக்கு இங்கேருந்து அங்கே போனோம்னா ஒரு டேங்க் பெட்ரோல் காலி ஆகிடுங்க. ரிட்டன் பார்த்திங்கன்னா அங்கே டேங்க் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே சுற்றிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. பெட்ரோல் நிறையா குடிக்குதுங்க. அப்படியே இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக பாருங்களேன், அப்படியே புல்வெளி தாங்க. புல்வெளியில் நெல்லுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி பசுமையான இடத்தெல்லாம் பார்த்தோம்னா தான் நமக்கு ரைடு பண்ண ஆசையாக இருக்குங்க. அந்த பக்கமும் பாருங்கள், ஃபுல்லாக நெல் தாங்க. அழகாக இருக்குதுங்க பார்க்க பார்க்க. அப்படியே அதில் படுத்து உருடணுன்னு தோணுதுங்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வரைக்கும் நம்ம ரைடு ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் 198 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டுங்க. இன்னும் நமக்கு எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 252 கிலோமீட்டர் கவர் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைடோட 3வது டோல்கேட்டுங்க. என்னப்பா பைக்குக்கு அமௌண்ட் இல்லைங்கிறனால எல்லா சைடுமே பைக்கோட ரோடு பாருங்கள். வழி சின்னதாக விட்றது, வழி சின்னதாக விட்றாங்க. ரோடு மோசமாக இருக்குது, மண் ரோட்டில் விட்றாங்க. எங்களுது வண்டி தான்ப்பா, இது ரோடு நல்லதாக கொடுங்க. இன்னும் நம்ம பைக்குக்கு பார்த்திங்கன்னா எந்த பேருமே வைக்காமல் இருக்கிறேங்க. நானும் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன பேர் வைக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பேராக நம்ம பேர் வச்சுக்கலாங்க. நான் நிறைய பேர் யோசித்து பார்த்தேன். நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு பேர் தாங்க வைக்கணும். நான் ராவணன், ராக்கு இந்த மாதிரி பேரில் யோசிச்சுட்டு இருக்கிறேங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலாக ட்ரீ பிரேக் எடுத்தோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கெல்லாம் ரோடு வேலை நடந்துகிட்ருக்குங்க.
இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நெல் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லது தாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயத்தையே மறந்துட்டாங்க. அவங்க மறக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க நிர்ணயிக்கிற பொருள் பார்த்திங்கன்னா அவங்களால விலை முடிவு பண்ண முடியலைங்க. அதனால் கடன் ஆகிறனால நிறைய பேர் விவசாயத்தை விட்டுறாங்க. இப்போ மற்ற பொருள்லாம் பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்கன்னா உற்பத்தி பண்ணுறவங்க தாங்க அந்த பொருளோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி விவசாயம் அவங்களோட பொருள் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாருமே விவசாயமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது கவர்மெண்ட் அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம ரைடோட 4வது டோல்கேட்டுங்க. 4வது டோல்கேட்டை கிராஸ் பண்ணுறோம். தலைவர் என்னங்க காரு போகிற வழியில் போகிறாங்க. ஜொமேட்டோவில் வேலை செய்கிறத இந்த பக்கம் இத்தனை நாள் கிராஸ் பண்ணிட்டு போரு, இது கூட தெரியாமல் போகிறேன். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா பைக்குக்கு மட்டும் தாங்க வசூல் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் 3 வீலர் ஆட்டோ அதுக்கு வசூல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. 4 வீலருக்குலாம் வசூல் பண்ணிகிட்ருக்குறாங்க. 2 வீலருக்கு வசூல் பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லதுங்க, சந்தோஷம். எப்படியும் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் அமௌண்ட்டு வாங்குற மாதிரி சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குதுங்க. எல்லா சைடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு பள்ளங்குழி எதுவுமே இல்லைங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து போகணுங்க. ஏன்னா எப்போ குறுக்கால வண்டி வரும்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அதே இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா நாயெலாம் இடையிலெல்லாம் ஓடி வந்துடுதுங்க. 2 டைம் எனக்கே கிராஷ் ஆச்சு. அது பார்த்து போகணுங்க. அப்படியே சும்மா ஒரு ரோடு ரைடை அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 12 நிமிஷத்துக்கு பக்கம் வந்துருச்சு. மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம்லாம் அதிகமாக காற்றாலே தாங்க. அது பார்த்திங்கன்னா காற்று எந்த அளவுக்கு ஹெவியாக அடிக்குதோ அந்த அளவுக்கு ஒரு ரொட்டேட் ஆக வந்து மின்சாரம் உற்பத்தி ஆகுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி மாதிரி வச்சு கரண்ட்டை சேமிப்பாங்க. நல்லது தாங்க, கரண்ட்டை சேமிக்கிறது பரவாயில்ல. இதே மாதிரி கரண்ட் உற்பத்தி பண்ணுறது நிறையா இது இருக்குதுங்க. தண்ணியில் உற்பத்தி பண்ணுறது இந்த மாதிரி. இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக காற்றாலை, இந்த ஆடையும் ஃபுல்லாக காற்றாலை தாங்க. இந்த பக்கம்லாம் அதிக காற்றாலைகள் இருக்குதுங்க. அப்படியே வானம் பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அந்த புகைக்கு அதுக்கும் நம்ம வேணால் இது ஒரு ஃபன்னுக்கு வேணால் டேபிள் ஃபேன் சொல்லலாங்க. ஏன்னா கீழே தான் இருக்குது, மண்ணில் குத்தி ஃபேன் சுற்றுற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஃபன்னுக்கு நம்ம இது வந்து டேபிள் ஃபேனு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நிறையா ஃபேன் பார்த்திங்கன்னா அது சுத்தாமல் தாங்க இருக்குது. அதெல்லாம் காயில் போயிடுச்சு. அது பார்த்தா காயில் போட்டு ரெடி பண்ணால் தான் அந்த ஃபேன்லாம் ஓடும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரைடோட 5வது டோல்கேட்டுன்னு நினைக்கிறேங்க. எனக்கே ஞாபகம் இல்லைங்க எத்தனை டோல்கேட் வந்து 5வதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ரைடோட இது 5வது டோல்கேட்டுங்க. என்னப்பா ஷேர் ஆட்டோவுக்கும் அமௌண்ட் இல்லையாட்டிருக்குங்க. ஷேர் ஆட்டோவும் இந்த இடம் போகுது. ஒன்லி 4 வீலர்ஸ் மட்டும்தான் அதோட அமௌண்ட் ஆடுறது. 2 வீலருக்கு அமௌண்ட் இல்லையாட்டிருக்குங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1:15 ஆகுதுங்க. என்ன நம்ம கன்னியாகுமரிக்கு பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாங்க. ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்ணுங்க. பசி எடுக்க ஆரம்பிக்குது. காலையிலே அங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாப்பிடல, கம்மியாக சாப்பிட்டோம். இப்படி நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தணுங்க. இந்த ஹைவேஸ்லாம் நிறைய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா லாக்கில் தாங்க இருக்குது. காலையில் மட்டும் தாங்க சாப்பாடு. நம்ம அங்கே வர வழியில் பார்த்தோம் இல்லைங்க, அந்த லாரியில் உள்ளது தாங்க. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இது மாதிரி ஒரு 10 லாரியில் இந்த மாதிரி இருக்குதுங்க. இது என்னன்னு தெரியலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது எதுக்கு உள்ளதுன்ட்டு. கண்டினியூஸாக இது இந்த சைட்லாம் அதிகமாக இது மாதிரி தாங்க கொண்டு போயிட்டுருக்குறாங்க கண்டெய்னரில். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ராக்கெட்டுக்குள்ளே தான் ஏரோப்ளைனுக்குள்ளே தான் என்ன ஏதுன்னு தெரியலிங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கள் நீங்கள். இந்த இடத்துல பாருங்களேன், கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அங்கே பாருங்களேன், அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அந்த மேகம்லாம் பாருங்கள், பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த மேகம் பார்க்குறதுக்கு. ஏங்க எனக்கு இப்போ தாங்க புரியுது. அந்த லாரியில் வந்து கொண்டு வந்தாங்களேங்க, அந்த ஒவ்வொரு லாரியிலையும் பீஸாக அந்த ஃபேன் சுற்றுது பார்த்தீங்களா, அந்த ஒரு ரக்கை தாங்க. இப்போ தாங்க எனக்கே புரியுது. அந்த லாரியில் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய ரக்கை.
இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ரக்கம் மாதிரி தான் நமக்கு தெரியுது, சின்னூன்னு ரக்கையாட்டம். அந்த லாரியில் வந்த ஒரு ரக்கை தான் இந்த ரக்கை. யோசிச்சு பார்த்துங்க, ஒரு ரக்கை கொண்டு வந்து எப்படி கிரேனு எதை வச்சு ஏற்றி, காட்டுக்குள்ளே வண்டியும் போகாது, எப்படி தான் மேலே ஏற்றி அதை செட் பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாம் ரொம்ப சிரமங்க. அப்படியே இந்த பக்கம்லாம் பாருங்களேன், வயல் ஏக்கர் கணக்கில் ஃபுல்லாக நெல் தாங்க போட்டிருக்காங்க. எத்தனை தூரத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக நெல் தாங்க. இது கரெக்டாக திருநெல்வேலிங்க. திருநெல்வேலி சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் தாங்க அறுவடை பண்ணுறாங்க. அப்படி இருங்க, பார்த்துங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த பசுமையான நெல்வெளிக்கும் அந்த வானத்துக்கும் அப்படியே பாருங்களேன். எத்தனை தூரத்துக்கு ஜூம் பண்ணி காட்டுனேன் அங்கே பாருங்களேன். அந்த சைடு எண்டு வரைக்குமே ஃபுல்லாக நெல் வயல் தாங்க. அதில் அப்படியே படுத்து பெறடணும்னு ஆசையாக இருக்குதுங்க. அப்படியே ரோட்டுக்கு இந்த பக்கம் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாக எத்தனை தூரத்துக்கு நெல் தாங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தோலே எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு மனசே வரலைங்க. இந்த இடத்த நிறுத்தி அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகணும் தாங்க இந்த சைடு நிறுத்தினமே. சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேங்க, கொக்கு அப்படியே அழகாக பறந்து வந்து உட்காருதுங்க. அப்படியே அலையாட்டம் இருங்க, உங்களுக்கு அப்படியே நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பக்கத்தில். இந்த இடம் பாருங்களேன், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த பார்க்குற மாதிரி அப்படி இருக்குதுங்க. என்னமோ நம்ம பூமியை விட்டு ஒரு வேட்டு கிரகத்துக்கு வந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் அப்படியே வீடு கட்டி வாழ்ந்தால் நல்லா இருக்குங்க. இந்த காற்று பார்த்திங்கன்னா அப்படியே மண் வாசங்க, செம்மண் வாசம் அவ்வளோ சூப்பராக அடிக்குதுங்க இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா. இப்படி பாருங்களேன், ஃபுல்லாக காடு தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடு தாங்க இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. சம்திங் ஏதோ ஒரு படத்தில் வருங்க இந்த இடம். சரியா ஞாபகம் வரல. ஏதோ ஒரு விஜய் படத்தில் தாங்க வந்த மாதிரி ஒரு ஞாபகம். சரியா ஞாபகம் இல்லைங்க எனக்கு. ஜில்லா படங்க. ஜில்லா படத்தில் கூட விஜய் சைடு போட்டு போலீஸ்கார கையை உடைக்கிற மாதிரி வரும்போதுங்க, அந்த சீனுங்க, அந்த இடங்க இது. ஏன்னா அந்த ஜில்லா படத்தில் போலீஸ் சைடு போட்டு அடிக்கிற சீன் வருமே, அந்த இது தானே, அந்த இடம் தானே. ஆமாங்க, விஜய் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சைடு போட்டு அடிக்கிற சீன் வரும்போதுங்க, அது இந்த இடம் தாங்க. இந்த மலைக்கு 2 மலைக்கு சென்டர் தாங்க. இந்த இடத்துல தாங்க அடித்து ஏதோ அந்த இடம் கல்லுன்னு இருக்குது பாருங்க. அந்த கல்லில் தான், அங்கே கல் ஒன்று குட்டியாக தெரியுது பாருங்க, அந்த கல்லில் தான் உட்காந்துருப்பார். அந்த சீன் தாங்க இது. இவ்வளோ பெரிய மலையை குடஞ்சி ரோடு போட்டிருக்குறாங்க. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மலையாக தான் இருந்திருக்குது, நல்லா குடஞ்ச ரோடு போட்டிருக்குறாங்க. சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு இப்போ இந்த இடத்துல தோணுச்சுங்க, அதனால சொல்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அது நிறையா வாட்டி நீங்கள் தோல்வி சந்தித்தாலும் சரிங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. வெற்றிக்கு முதல் படி தோல்வியும்பாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நிறைய பேர் நம்மளை ஓட்டுவாங்க, அதெல்லாம் இடையில நிறையா வர்றது தாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் தொடர்ந்து முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் அதிகமாக போட்டு தொடர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. நம்ம ரைடு ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 363 கிலோமீட்ரு கவர் பண்ணிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிட்டுங்க. 10 லிட்டர் டேங்க் ஃபுல் பண்ணோம், பாயிண்ட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் அவ்வளோதாங்க போவோம். இப்போ ஹைவேல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு பக்கம் நிறைய ஹோட்டலில் நிறுத்தி சாப்பாடு இருக்கான்னு கேட்டேங்க. எல்லா ஹோட்டலில் என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் மட்டும் தாங்க சாப்பாடு, காலையில் மட்டும் தான் சாப்பாடுன்னு இதே தாங்க சொல்கிறாங்க. சோறு கிடைக்க ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. இவ்வளோ நேரமாக தேடி பிடிச்சி ஒரு 1.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க ஒரு ஹோட்டல் கிடச்சிருக்குது. இந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா ஹோட்டல் சசி. ஃபுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க, டேஸ்ட். ஃபைனலாக ஒரு ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், சாப்பாடு வந்து குஸ்கா தான் இருக்குது. நாங்கள் வேறு எதுவுமே இல்லை. சரி, வந்ததுக்கு ஏதாச்சும் கிடைச்சுன்னு சாப்பிட்றோம். 3 பேருமே குஸ்கா தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். குஸ்கா பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. அது குழம்பு வெங்காயம் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க, எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறேங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, சுமாராக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. குழம்பு பார்த்தீங்கன்னா
ஒரு இதே இல்லைங்க, எல்லாம் மண் மாதிரி ஒரு மாதிரியாக தாங்க இருந்துச்சு. மண் இல்லை, குழம்பு டேஸ்ட்டே இல்லைங்க, சப்புன்னு தாங்க இருந்துச்சு. நமக்கு என்ன கன்னியாகுமரிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு மணி நேரத்துக்குள்ளே போய் ரீச் ஆயிடலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரைடோட 6வது டோல்கேட்டுங்க. முதல் முறையாக நான் ரைடில் 6 டோல்கேட்டு கிராஸ் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு 200 கிலோமீட்டரும் அந்த மாதிரி சின்ன சின்ன ரைடு தாங்க பண்ணியிருக்கிறேன். அப்படிலாம் 2 டோல்கேட்டு அந்த மாதிரி கிராஸ் பண்ணியிருக்கிறேன். முறையாக 6 டோல்கேட் கிராஸ் பண்ணுறேங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய ரைடுன்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பு தாங்க. 450 கிலோமீட்டர் ஒரே நாள். என்னோடய பைக் ரைட்லேயே தாங்க ஃபஸ்ட் டைமு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நான் எந்த வித சர்வீஸுமே பண்ணலிங்க. நான் பாட்டுக்கு ஊரில் ஓட்டிகிட்டு இருந்தேன். ரைடு இன்னைக்கு கிளம்பணுங்க ஊரில், டப்புன்னு கிளம்பி வந்துட்டேங்க. எந்த செயின் லூப் அடிக்கலை, இன்ஜின் ஆயில் மாற்றலை. 3000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணுங்க. ஆனால் நான் பார்த்திங்கன்னா சர்வீஸ் உள்ள எதுவுமே பண்ணலிங்க, எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ செயின் தாங்க ரொம்ப அப்படியே சவுண்டு கேட்குதுங்க. ஏன்னா வேலைக்கு போனதுனால என்னால் சர்வீஸ் வர்றதுக்கு டைம் இல்லைங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பிளாக் தாங்க. வண்டி வாங்கினதுலேருந்து எந்த ஒரு ஸ்டிக்கர் வேலையும் பார்க்கலிங்க. சேனல் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 28-29 நாள், 1 மாதம் ஆகுதுங்க. நம்ம சேனலோட நேமு, இன்ஸ்டாகிராமோட நேம்லாம் ஸ்டிக்கர் பண்ணலிங்க. நானும் ஸ்டிக்கர் பண்ணணும்னு நினைக்கிற டைம் கிடைக்கல. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒர்க் இருக்குதுங்க வண்டியில். வண்டி பார்த்திங்கன்னா பியூர் பிளாக் தாங்க. அதனால் நான் வண்டியிலே பார்த்திங்கன்னா டோட்டலாக கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. அப்படியே இந்த பக்கம் மலை வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மலை அப்படியே நேரில் லைவில் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அதே பக்கத்தில் உள்ள மலை, அந்த தொடர்ச்சியாக உள்ள மலையெல்லாம் பாருங்களேன், அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. எப்படின்னா நேரில் பார்க்குற மாதிரியே இல்லை, பேப்பரில் வரைஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. அது எதனால் அப்படி இருக்குன்னா, அந்த மேகம்லாம் இருக்குங்களா, பனிமூட்டம், அந்த மேகம்லாம் புகையெல்லாம் இருக்கிறனால தூரத்தில் இருந்து பார்க்குறதுனால அப்படி மங்கன மாதிரி அப்படி இருக்குதுங்க. இதாங்க காரணம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று பலமாட்டிக்குதுங்க. நம்ம காற்றாலே என்ற டேபிள் ஃபேன் இந்த இடத்துல தாங்க அதிகமாக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்க. இந்த இடத்துல காற்று பலமாட்டிக்கிறதுனால நிறையா வச்சுருக்குறாங்க. இதை சுற்றுறதை பார்த்து எனக்கே பார்த்தீங்கன்னா தலை சுற்றுற மாதிரி ஆகிடுச்சுங்க. ஏன்னா அங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 150-100 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த காற்றால தாங்க இருக்குது. இதை பார்த்து எனக்கே தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டுங்க. ரோட்டில் பார்த்தோம்னாவே சுற்றுறது தாங்க தெரியுது. நீங்களே அதை பார்த்துக்கிட்டே இருங்களேன் கொஞ்சம் நேரம், உங்களுக்கே தலை சுற்ற ஆரம்பிச்சிருங்க. இன்னும் நம்ம கன்னியாகுமரிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 25 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோன்னு கூகுள் மேப் சொல்லுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு கன்னியாகுமரி ட்ரிப் கிளம்பி வந்துட்டோங்க. இப்போ வேறு கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதுனால எந்தெந்த பிளேசஸ் ஓப்பனில் இருக்குன்னே தெரியலைங்க. நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். இவ்வளோ தூரம் வர்றது பிரச்சனை இல்லைங்க, ரைடு பண்ணி அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு அலோடு பண்ணலின்னா தாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வேலை செய்கிறாங்க இல்லைங்க, ஒரு 100 கிலோமீட்டருக்கு பக்கம் பார்த்தோங்க. ஃபுல்லாக செடி நடுறது, இந்த பெயிண்ட் அடிக்கிறது, ரோட்டில் அந்த லைட்டு நைட்டில் அடிக்கும்போது ரோடு தெரியும் இல்லைங்க, அந்த லைட்டு செட் பண்ணுறது, ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் தாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அப்பயும் எனக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குதுங்க. இவங்க இந்த வெயிலே வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இன்னும் கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு போகணும்னு தோணுதுங்க, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுங்க. வெயில் மேலே பாத்திரம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன வெயில் அடிக்குதுன்ட்டு. பாருங்களேன் அந்த வெயிலை, கொளுத்துதுங்க வெயில். நம்ம ரைடு ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 436 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டுங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகுன்னே தெரிலிங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் என்னமோ தாங்க போகும்னு நினைக்கிறேன். அது கூட போகுதானே எனக்கு தெரில. பெட்ரோல் பங்கு இருக்குதா என்னன்னு தெரியலிங்க. வண்டியில் வந்தீங்கன்னா லைட்டாக அடைக்கிற மாதிரி ஃபீல் வந்துருச்சுங்க. மேக்ஸிமம் பெட்ரோல் டேங்கில் முடிஞ்சதுன்னு தாங்க நினைக்கிறேன். இவரும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் விலாகுங்க. செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேங்க.
பெட்ரோல் பங்கு இருக்குதான்னு தெரியலையே. பெட்ரோல் அடைக்குது, வண்டி அடைக்குது. வண்டியில் ஃபியூல் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுங்க. வண்டி வாங்கினது வந்து 5 மாதத்துல இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட இவன் தள்ள விட்டது இல்லைங்க. ராஜா பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடு ராஜா, உனக்கு டேங்க் ஃபுல் பண்ணுறேன், மவராசனாக இருப்பேன். ஹாய் காய்ஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பைக்கில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி கண்டினியூலாம் வருங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, இங்கே நம்ம இதுலேருந்து கிளம்பிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குற இடத்துல தாங்க இருக்கிறோம். பணம் உடையுதுங்க. சன்செட்டுக்கு தாங்க போகிறோம். அதுக்குள்ளே அங்கே பாருங்கள், மேகம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இறங்கிடுச்சுங்க. சூரியன் சன்செட் பார்க்க முடியுமான்னு தெரியல. நாங்கள் இங்கே கடல்லையே ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இப்படியே இருந்துட்டோம். இருந்து பாருங்கள், அங்கே ஃபுல்லாக மேகம் மறைச்சிடுச்சு. போனோம்னா தாங்க தெரியும் சன்செட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நான் போகிறதுக்குள்ள சன்செட்டே கீழே இறங்கிடுமான் இருக்குங்க. எந்த இடம் நான் போனார்? அவர் எந்த இடம் போனார்? சரி, இதுலேயே போய்க்கலாம். சன்செட்டு பார்க்க முடியுமான்னு தெரியலிங்க. பார்த்தீங்கன்னா மேகம் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சுங்க. சூரியனே ஃபுல்லாக போகுது. 6 மணிக்கு தான் சன்செட் பார்க்கணுமா. மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தான் அவர் தூக்கி போடுச்சுங்க. வேகத்தடையில் அழுத்திட்டு பிடிச்சி வந்ததுனால 6 மணிக்கு தான் சன்செட் பார்க்கணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போயும் 6:15 தாண்டிடுச்சு. சன்செட் பார்க்குற டைமே தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. அங்கே ஒரு சிலை தெரியுது, அது திருவள்ளுவர் சிலைன்னு தான் நினைக்கிறேங்க. பக்கத்தில் போனோம்னா தான் தெரியும் திருவள்ளுவர் சிலையா என்னன்ட்டு. இவ்வளோ தூரம் வந்து சன்செட் பார்க்கணும் ஆசையாக அங்கேருந்து அழுத்தி பிடிச்சி காலில் வந்தோம். இவ்வளோ தூரம் வந்து சன்செட் பார்க்க முடியுதுன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சன்செட் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சுங்க. வெரட்ராசா போராசா வேகமா. எல்லாம் ஊருக்குள்ள குறுகுறுன்னு பார்க்குறாங்க, யாரும் அவ்வளோ வேகம் போயிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. தலைவரே கொஞ்சம் அர்ஜென்ட் வேகமாக போ. நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் அடி விழுவுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரமாக மாட்டிக்கிட்டு ஃபுல்லாக போன் அவுட் பண்ணுங்க, டயர் சுற்ற விட்டு இப்படி ஹெவியாக மைலேஜ் அடி விழுவுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் ஸ்டாண்ட் எடுத்துங்க. ஸ்டாண்டு தலைவர் பார்த்தா ஸ்டாண்டு போட்டு ஜாலியாக போயிட்டுருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சன்செட்டு பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே தான் இருந்து சன்செட்டு பார்க்குறது எங்கேயும் தெரியலையே. இடம் மாற்றி வந்துட்ட மாட்டிருக்கு. நான் அங்கேண்ணா இந்த இடம் தாங்க சன்செட்டு பார்க்குறது. சன்செட் பார்க்குறது பாயிண்ட் இல்லையா என்ன. அவ்வளோதாங்க, சன்செட்டுக்கு ஓரளவுக்கு தெரியுதுங்க. டப்புன்னு போய் நம்ம பார்த்துடலாம். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலிங்க. நேரில் பார்க்கும்போது பளிச்சுன்னு தெரியுது. கேமராவில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரியுமான்னு தெரியலையே. இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்குற இடத்துல தாங்க இருக்கிறோம். சன்செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுச்சுங்க. அந்தளவுக்கு கேமராவில் தெரியல. இருங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சன்செட்டு ஃபுல்லாகவே ஆகிடுச்சுங்க. இந்த இடத்துல இருங்க, கடல் அப்படியே நான் இங்கேருந்து காமிக்கிறேன் சும்மா.
நல்ல வேலைங்க, இந்த இடத்துலலாம் அலோடு இருந்துச்சு. அலோடு இருந்ததுனால பரவாயில்ல. அலோடு இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்தது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிருக்கும். பார்த்துக்குங்க. வாங்க சன்செட்டு பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறேங்க. இங்கே பின்னாடி பாருங்கள் நிலா தெரியுது. இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே ஃப்ரண்ட் கேமராவில் ஜூம் பண்ண முடியல, நான் பேக் கேமராவில் காட்டுறாங்க. பாருங்க நிலா புள்ளியாக தெரியுது. இந்த இடம் சூரியன் சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள் நிலா முழு வட்ட நிலாங்க. முழு வட்ட நிலம் அழகாக தெரியுது. ஆனால் சன்செட்டும் சரிங்க நிலாவும் சரி, நான் நேரில் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அவ்வளோதாங்க, சன்செட்டு பார்க்குற இடத்துலேருந்து கிளம்புறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு இங்கே கேட்டு பார்த்தோங்க. ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தங்குனீங்கனாலும் சரிங்க, ஒரு நாள் தங்குனீங்கனாலும் சரிங்க, 24 மணி நேரம் ஆகிறதுக்கு 800 காஸ்ட்டு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரைடு தாங்க. அமௌண்ட்டு கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறனால அவர் ரூம் வேணான்ட்டார். ரூம் நாங்களும் எடுக்கலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக டீ கடைக்கு போயிட்டு அங்கே டீ பிரேக் எடுப்பேங்க. டீ பிரேக் எடுத்துகிட்டு தான் ரூம் போகிறதா இல்லை இடையில இங்கே எங்கேயும் ஸ்டே பண்ண முடியுமான்ட்டு பார்த்துட்டு தாங்க ஸ்டே பண்ணணும். ஆனால் ரேட்டு கம்மியாங்கண்ணா ரூம் கிடைக்கும். சரிங்கண்ணா. இல்லை சார்ஜர் போடுற ஹோல்டர் அதெல்லாம் இருக்கும்ல? சரி சரி சரி, அப்படியே காட்டுங்கண்ணா. வாங்கண்ணா. இங்கே ரூம் பார்த்தீங்கன்னா 600 சொன்னார். 500 பண்ண முடியாதுன்னு கேட்டோம். 500 பக்கத்துலேயே ரூம் இருக்குது. ஆனால் 500 ரூமில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் இதெல்லாம் கிடைக்காதாமாங்க. குளிக்கிறதுக்கு வந்து கூலிங்கான தண்ணி தான் இருக்குமா. போய் ரூம் பார்ப்போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னாரு. அவர் தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம போயிட்டு ரூமு செட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஆனால் வேறு வழி இல்லைங்க, 500 இப்போ எடுத்து தான் ஒன்று ரூம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அந்தளவுக்கு ஹை லெவல்லாம் வேணாங்க. 3 பேர் சிம்பிளாக படுக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகேங்க. இதோ இந்த லாட்ஜ் தாங்க வந்திருக்கிறோம். உள்ளே போய் பார்த்தோம்னா தான் தெரியும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அதோ டிவி ஓடுதுங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 3 பெட்டுங்க, 2 சேர் இருக்குது. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா 800 சொல்கிறாங்க. அதே பக்கத்து ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டிவி இருக்குங்க. பாத்ரூம் வசதி தான் உள்ளே இருக்குது. உள்ள ஹாட் வாட்டர் வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க படுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் படுத்துக்கலாம். 2 பெட்ரு 2 தலைவாணி தான் இருக்குது. இந்த ரூமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 600. அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 100 கம்மி பண்ணலாம் அப்படின்னாங்க. இந்த ரூமுக்கு 100 கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொல்கிறான்னு தெரில, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் எடுத்துக்கலானா அப்படின்னு, இந்த ரூமை 500 எடுத்துக்கலான்னு அவர் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. என்ன சொல்கிறான்னு தெரில, பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா பக்கத்து லாட்ஜ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த லாட்ஜில் வந்து காஸ்ட் எவ்வளோன்னு தெரில. இதில் காஸ்ட் எவ்வளோன்னு தெரிலிங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு வந்திருக்காரு. ஆனால் அந்த லாட்ஜ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு ரூம் பார்த்திங்கன்னா 500 காஸ்ட்டு. 3 பேர் படுக்கிற அளவுக்கு பெட்ரு இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூம் புக்கிங்கில் உள்ள தங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பரு, ஆதாரோட நம்பரு, அது எல்லாமே இருக்கிற வீட்டோட அட்ரஸ் வந்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்தா தான் இருக்க முடியுமாங்க. நீங்கள் எப்போ ட்ரிப் கிளம்புனாலும் வெளியே போகிற மாதிரி இருந்தீங்கனாலும் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது ஒரு ஃபோட்டோவில் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அவ்வளோதாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமே புக்கிங் எடுத்துட்டேங்க. இந்த இடம் 800 சொன்னாங்க, இந்த இடம் 600 சொன்னாங்க. ஆனால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 700 கொடுக்க சொன்னாங்க. 700 கொடுத்துட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா 100 அப்புறம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 700 பே பண்ணிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்ம தங்க போகிற ரூம் பார்த்தீங்கன்னா இதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிலாம் இருக்குது, ஹாட் வாட்டர்லாம் உள்ளே வருதாமாங்க. அங்கே உள்ள ரூமுக்கு இந்த ரூம் 100 சேர்த்து இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆமாங்க, அதுக்கு மூல காரணமே இவன் தான். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 தங்கலாம், கம்மியாக தங்கலாம்னு பார்த்தா இவன் தான் இருந்துட்டு, இல்லைன்னா 600 தங்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் இவன் தான். எங்க இந்த பாய் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்து காசு கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 10 ரூபா நோட்டு இல்லை, ஒரு 50 ரூபா அந்த பையனுக்கு கொடுத்தேன். உடனே பக்கத்தில் ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா அந்த அக்காவும் காசுனுல
30 ரூபா சில்லறை இருந்துச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த பாப்பா கேட்டவள என்கிட்ட சில்லறையே இல்லை. அப்புறம் தேடி பார்த்தா ஒரு 20 ரூபா இருந்துச்சு கொடுத்துட்டேன். 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துட்டேன். இது மாதிரி யாராவது கேட்டால் நம்மளால் எதோ முடிஞ்சதுங்க. ஒரு 10 ரூபானா 10 ரூபா நம்ம கையில் எது இருக்கோ நம்மளால் முடிஞ்சதுங்க. ஏன்னா நம்ம அந்த நிலைமைக்கு போகலை. அதனால் நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன உதவி வந்து அவங்களுக்கு செய்யலாங்க. பசங்க பார்த்தா நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. பின்னாடியே வந்துட்டு இன்னும் காசு பத்தில் கொடுங்கண்ணா அப்படிங்கிறானுங்க. நான் 2 பேருக்கும் சேர்த்து 70 ரூபா கொடுத்துட்டேன் சாப்பாட்டுக்கு. அப்பயும் மீண்டும் அந்த பசங்க வந்து காசு வேணும் கொடுக்குறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்ததே பட்ஜெட் கம்மியாக தாங்க கடை வாங்கி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் என்னால் கொடுக்க முடியலைங்க. எனக்கு கேட்கும்போது எனக்கே சங்கட்டமாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2வது நாளுங்க. அதிகாலை கரெக்டாக 6:15 ஆகுதுங்க. 6:15 பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டாங்க. சன்ரைஸ் 6 to 6:30. இப்போயே பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சு. என்ன ஆக போகுதுன்னு தெரிலிங்க. போய் பார்த்தா தான் தெரியும். 2 பேரும் தூங்கிட்டாங்க. இதில் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போனால் கடற்கரைன்னு போட்டிருக்குங்க. இந்த இடம் முக்கடல் சந்திக்கும் இடம், 3 கடல் சேர்ற இடமாங்க இந்த இடத்துல. அதையும் தான் போய் பார்த்துடலாம், 3 கடல் சேர்ற இடமான்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முக்கடல் சேர்ற இடத்துல தாங்க இருக்கிறோம். இந்த இடம் தாங்க முக்கடல் சேர்ற இடம். இது அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர் சிலை அங்கே தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு தாங்க வெயிட்டிங்கு. சூரியன் உதயத்ததில் சூரிய உதயம் பார்த்துட்டு அடுத்து நம்ம திருவள்ளுவர் சிலை, அடுத்து விவேகானந்தர் மண்டபமானா விவேகானந்தர் மண்டபம்னு அடுத்தடுத்து போவோங்க. ஏன் இந்த அளவுக்கு ஆளை ஹெவியாக இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆளை நல்லா ஹெவியாக அடிச்சிதுங்க. எவ்வளோ பெரிய ஆலைன்னு பாருங்க. நல்லா தண்ணி மேலே வரைக்கும் எகுதுங்க. பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அலை அடிக்குதுன்னு. கீழே போய் ஒரு வாட்டி தெரியாமல் நின்று மேலே தண்ணியை போட்டு நனைஞ்சு போயிட்டேங்க. காலையில் கிளைமேட்டே சூப்பராக இருக்குதுங்க. பார்க்குறதுக்கு நல்லா குளுன்னு இருக்குதுங்க. அப்படியே கடல் காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்குதுங்க. சன்ரைஸை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணு. சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா முழுசாக ஆயிடுச்சுங்க. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. பார்க்க ஆசையாக இருக்குது. நம்ம எங்கே இருக்கிறேன்னு பாருங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த கன்னியாகுமரி ட்ரிப்போட வீடியோ பார்த்தீங்கன்னா நானும் முடிஞ்ச அளவு கட் பண்ணி தாங்க போடுறேன். அப்போ இருந்தாலும் வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பார்ட் வர மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரோடோட எண்டுக்கே வந்துட்டேங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. கிளம்புறீங்க தண்ணி பாருங்க, ஃபுல்லாக கடல் தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா பச்சை கலர் மாதிரி இருக்குங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்குங்க. வந்து ரீச் ஆயாச்சு. சரியாக எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 439ங்க. 440 கிலோமீட்ரு. 440 கிலோமீட்டரில் கரெக்டாக டேங்கு ட்ரைங்க வந்து ரீச் ஆயாச்சுங்க. சன்செட் தாங்க பார்க்கணும். அங்கே இதுக்கு போகணுங்க, திருவள்ளுவர் சிலை எங்கேயோ அங்கே போகணுங்க. ஆனால் பெட்ரோல் பங்கு எங்கேண்ணா இருக்குது? பெட்ரோல் பங்கு எவ்வளோ தூரம்ண்ணா? அலோவ் பண்ணுறாங்களாமாங்க, என்னன்னு தெரியல. போனால் தான் தெரியும். தலைவர் வந்து அலோவ் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாரு. இதில் போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா பெட்ரோல் பங்கு இருக்குதாமாங்க. போனால் தான் தெரியும். தண்ணியை பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. இப்படி கலராக இருக்குதுங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான்னு தெரியலையா? தெரியுது பாருங்கள். முன்னாடி ப்ளூ கலர் இருக்குது, அந்தாடையும் ப்ளூ கலர் இருக்குது. சென்ட்ரல் மட்டும் பாருங்கள், ஒரு கோட்டிங் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல நல்லா தெரியும் பாருங்கள். அந்த இடம் ப்ளூ கலர் தண்ணி, இந்த இடம் பச்சை கலர் தண்ணி. சூப்பராக இருக்குதுங்க.
அப்படியே கடல்லாம் இதாங்க கடல். ஒவ்வொரு இடத்துல இருக்குது பாருங்க, குப்பை தொட்டியாட்டம் அவ்வளோ குப்பையை பண்ணி நார் அடித்து வச்சுருக்காங்க. கடல் இதாங்க பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. பாருங்க கடல் தாங்க பார்க்க ஆசையாக இருக்குது. 2 கலரில் அப்படி தெரியுதுங்க. அது எதுனாலேன்னு தெரியலிங்க. அது எதோ ஒன்று புக்கில் படிச்சிருக்கிறேங்க, ஆனால் சரியாக ஞாபகம் வரல. கொஞ்சம் வீடியோ வந்து மைக்கு வாய்ஸ் கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும், இல்லைன்னா வாய்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து செல்லில் தாங்க எடுக்கிறேன், அதனால் குவாலிட்டி கொஞ்சம் ஹையாக வச்சு பார்த்துக்குங்க. மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டேங்க. இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தாங்க கோவலன் பீச் இருக்குது. பீச்சுக்கு போகணும். கோவலன் பீச்சு, சூரிய சன்செட்டு இந்த பக்கம் தாங்க இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை இந்த பக்கம் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் வண்டியில் உள்ள ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு எடுத்தாச்சு. ரத்தம் காலி ஆகிடுச்சு, வண்டி ட்ரையு. போயிட்டு நம்ம வண்டிக்கு ரத்தம் கொடுத்துட்டு ரத்தம் ஏற்றிட்டு அப்படியே கிளம்புறது தாங்க. சரியாக நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து கரெக்டாக கன்னியாகுமரி வந்தோம். வண்டி ட்ரைங்க 440 கிலோமீட்டருங்க, ஃபுல் ட்ரை. 1000 ரூபா அவுட்டு. இந்த இடத்துல தாங்க ஏதோ பிரியுன்னு சொன்னாங்க. ஆமாங்க, இது டிவைடுக்கு பின்னாடி ஒரு ரோடு பிரியுதுங்க. பெட்ரோல் பங்க்கு இது என்னங்க, ஏதோ டிப்போ மாதிரி உள்ளே போகுது. ஆமாங்க, இதாங்க பங்க்கு. உள்ளே இருக்குது பாருங்கள், இந்தியன் பங்கு. அது வரம்படு பெட்ரோல் பங்கு இருக்கிற மாதிரியே தெரியலிங்க. ஏதோ கொஞ்சமாச்சும் பாருங்கள் பெட்ரோல் பங்கு மாதிரியே இருக்குது. இங்கே கார்டன் மாதிரி இருக்குது, ஏதோ ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது. பெட்ரோல்னா இது இல்லையா? வேற எங்கேண்ணா எங்கேண்ணா முன்னாடியா? சொன்ன மாதிரியே தாங்க, இது கவர்மெண்ட் வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு உள்ள இடமாட்டம் இருக்குதுங்க. நாங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டோம் சடச்சடன்னு. அப்பயே நினச்சேங்க, எங்கடா ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிப்போ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நினச்ச மாதிரி. இங்கே பாருங்க, ஏதோ பஸ் ஸ்டாண்டு, கவர்மெண்ட் பஸ்ஸெல்லாம் நிற்கிது. கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பெட்ரோல் அடிக்கிற இடமாட்டம் இருக்குதுங்க. இது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக பெட்ரோல் பங்க் வந்துருச்சுன்னு போயிட்டேன். பஸ்ஸுக்கு மட்டும் தனியாக பெட்ரோல் அடிக்கிறது நான் பார்க்கும்போதே நினச்சேன். ஃபஸ்ட்டே நினச்சேன். நமக்கு தாங்க எது நடந்தாலும் சம்பவமாகவே நடக்குது. ஏங்க இங்கே பெட்ரோல் பங்கு யாரை கேட்டாலுமே தெரிலிங்கிறாங்க. பார்க்குறவங்கள ரோட்டில் நடந்து போகிறவங்கள கேட்டால் நாங்கள் ஊருக்கு புதுசுப்பா சுற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வண்டி வாங்கினது வந்து இது வரைக்கும் 5 மாதத்தில் வேணும், ஒரு டைம் கூட தள்ள விட்டதே இல்லைங்க. இன்றைக்கி தள்ள விட்டாலும் தள்ள விட்ருவான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அடைக்குதுங்க. ஒரு டைம் ஏகலமாக அடைச்சி நின்றுச்சுங்க. திருப்பி டேங்கை திறந்து காற்று ஊதி விட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல, எங்களுக்கு பெட்ரோல் பங்கும் தெரில. நாங்கள் பாட்டு குத்து மதிப்பாக போயிட்டுருக்குறோங்க. தள்ள விடாமல் போயிட்டான்னா பரவாயில்ல, நம்ம பையன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. வந்துருச்சுங்க பங்கு. ரொம்ப ஹாப்பி. பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. டேங்க் ஃபுல்ண்ணா. ஐயோ, இங்கேயே இருக்குது பெட்ரோல், இங்கேயே இருக்குது. இங்கே அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரிங்க, சும்மா இங்கே ஒரு 8 போட்டு பார்ப்போமா. இங்கே பெட்ரோல் விலை பார்த்திங்கன்னா 102 ரூபா 42 பைசாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 102 ரூபா 72 பைசா இருந்துச்சுங்க. 30 பைசா வித்தியாசம். டேங்க் ஃபுல்கா 1000 ரூபா பெட்ரோல் முடிஞ்சால் அடுத்த 1000 ரூபா பெட்ரோலுங்க. எவ்வளோக்கு பிடிக்குன்னு தெரியல. சாடிங்க 1060 ரூபாய்க்கு பிடிச்சிருக்குதுங்க பெட்ரோல். பார்த்திங்கன்னா 1060 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சிருக்குங்க. குடிகாரங்க, சரியான குடிகாரனாக இருக்கிறான். மொடா குடிகாரன் கூட கம்மியாக குடிப்பாங்க. இன்றைக்கி மட்டும் 2000 ரூபா பெட்ரோலை குடித்து தள்ளிட்டாங்க. என் சொத்தையெல்லாம் அழிக்கிறதுக்கே வந்திருக்குறாங்க. தலைவரே வண்டியை இடித்து தள்ளிடாத. ரைட்டு, தண்ணி குடிக்கணுங்க, தண்ணி தாகடிக்குது. நிற்கிறேன் வாங்க. இப்போ எங்கண்ணா போகிறது? எங்கே போகிறது? கோவளமே போகலாமா? சரிண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சு தாங்க. கோவளம் பீச்சுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க.
அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோவளம் பீச். ரிட்டன் நம்ம இப்போ அங்கே வந்து நின்னோம்லங்க அதே இடத்துக்கு தாங்க போகிறோம். வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இந்த ரைடு பட்ஜெட் ரொம்ப இழுக்குதுங்க. எல்லாமே கடன் வாங்கி தாங்க வந்திருக்கிறேன். கடன் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த கன்னியாகுமரி ட்ரிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த கன்னியாகுமரி ட்ரிப்போட ரைடில் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுங்கிறத உங்களுக்கு நான் ஃபைனலாக கடைசியாக கொடுக்குறேங்க பட்ஜெட் வீடியோன்னு தனியாக. பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேசஸ் ஓப்பனில் இருக்குன்னே எங்களுக்கு தெரியலிங்க. நாங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டோம். இதுக்கு மேலே தாங்க தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்ட்டு. என்னங்க கடலுக்கு போனால் குளிக்கணும்னு தோணும். நம்ம எங்கே குளிக்கிற நிலைமையிலே அங்கே இருக்கிறோம். நம்ம வந்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நின்று பார்த்து ரசிச்சுட்டு கிளம்பிடுவோம். குளிக்கிற அளவுக்கு இருக்கிறோமா பார்ப்போங்க. குளிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா குளிக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இருக்காதுங்க. அப்புறம் மற்ற பிளேசஸ்லாம் கவர் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம வந்து நின்னோம்ல அதுலேருந்து அந்த பக்கம் 1 கிலோமீட்ரு கோவளம் பீச்சுக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம நின்ன இடத்துலேருந்து அப்படியே அந்த பக்கம் இறங்கணும். மெடிக்கல் ஷாப்லையா? சரி இவர் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பிளேஸ் கூட்டிகிட்டு வர்றாருன்ட்டு பின்னாடி வந்தோம்னா கோவளம் பீச்சுக்கு அந்த பக்கம் வழி இருக்குதுங்க. இவர் இந்த பக்கம் வந்துட்டார். சரி நான் ஏதோ பிளேஸ் காட்டு வர்றாருக்கு வேறு சைடு அப்படின்னு நினச்சேங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல தப்பு இதை திருத்திக்குன்னு சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியுங்க. கோவளம் போர்டே போட்டிருக்குண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுன்னு நம்ம மேப்பில் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அது கேரளாவில் ஒரு கோவளம் பீச் இருக்குதுங்க. அந்த கேரளாவோட கோவளம் பீச்சுக்கு 80 கிலோமீட்டர்னு காட்டுது. ஏன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் தாங்க கேரளா. 80 கிலோமீட்டர் போனீங்கன்னா கோவளம் பீச் கேரளாவில் இருக்குது அப்படின்னு காட்டுது. அப்புறம் நான் சொன்னேங்க இது மாதிரி கன்னியாகுமரி கோவளம் பீச்சுன்னு போடுங்கண்ணா அப்படின்னதுக்கப்புறம் இப்போ கன்னியாகுமரி கோவளம் பீச்சுன்னு போட்டதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நான் ஸ்ட்ரெயிட்ண்ணா லாஸ்ட்டாங்கண்ணா. சரிங்க ஸ்ட்ரெயிட்டு தாங்க 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆனால் இப்போயே நாங்கள் 1 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் பீச் எங்கண்ணா? ஆனால் கோவளம் பீச் எங்கண்ணா இருக்குது? எதில் நான் போகிறது? எந்த பக்கம் நான் போகிறது? சரிங்க சரி. ஃபன் பண்ணுறானுங்க நம்ம பசங்க. அதான் சொல்லுவாங்களா அவங்கவுங்க ஊருக்குள்ள அவங்கவுங்க ராஜான்ட்டு. அதனால் அப்படி தான் இதில் போயிட்டு தான் போக சொன்னானுங்க. பார்ப்போம். ஓ இதில் இது போகிறதா? இதாங்க கோவளம் பீச் பாருங்கள். இந்த பக்கம்லாம் மீன் பிடிக்கிற படகெல்லாம் நிற்கிது இந்த சைடில். இது தண்ணி. கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போமாண்ணா. இதுலையே வண்டி நிறுத்திட்டு அப்படியே இறங்கி போவோம். ஏங்க வண்டியை உள்ளே இறக்கி ஒரு போன் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா வண்டி உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லைங்க. ஒரு வழி இருக்குது போய் தான் பார்ப்போம். அதெல்லாம் போகுங்க பார்த்துக்கலாங்க. விட்டு ஒரு மேயலாம் வண்டியை. ஓ ஓ ஓ ஓ சிரமந்தான். விட்டு இறக்கி பார்ப்போம். இறங்குங்கண்ணா. நான் இறக்குறேன் வண்டியை. வண்டி நம்ம உள்ளே இறக்கி ஃபன் பண்ணுவோங்க. வாங்கண்ணா. ஒரு ஃபன் பண்ணலாம் அங்கே வண்டி உள்ளே இறக்கி. ஐயோ இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க வண்டி போகிறதுக்கு எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குதுன்ட்டு. இந்த இடத்துல அந்த மண் ஓரமாக தண்ணிக்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு போகலான்னு வண்டியை உள்ளே விட்டாங்க. அதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்கல. வண்டி மாட்டிக்கிச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நான் கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ சிரமப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த இடத்துலலாம். வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சில் தாங்க இருக்கிறோம். இங்கே பாருங்கள் வண்டியை உள்ளே இறக்கி ஃபன் பண்ணலான்ட்டு பார்த்தா புதையுதுங்க வண்டி உள்ளவே விட முடியல. இருங்க காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அச்சு போட்டிருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வண்டி டயர் பாதி புதஞ்சிருச்சுங்க. சரி நான் கொஞ்சம் மண்ணு கெட்டியாக இருக்கேன். உள்ளே போய் போன் அவுட் பண்ணலான்ட்டு பார்த்தா இந்த இடத்துல இப்படி இருக்குதுங்க மண். சைன் கீழே வருது.
இங்கே பாருங்க, ஸ்டாண்டே போடலைங்க. ஃபுல்லாக இங்கே பாருங்க, அச்சு பார்த்தா தெரியும். நான் வண்டியை ஃபன் பண்ணலான்ட்டு உள்ளே விட்டேன். தண்ணி வந்துடாத உள்ளே விட்டு சரி ஈரமண்ணா இருக்கு, இங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், வண்டியை ஓட்டிட்டு போகலான்ட்டு பார்த்தா இங்கே பாருங்க செயின் வரைக்கும் புதஞ்சிருச்சுங்க. 2 டயர்லேயே வண்டி புதஞ்சு அப்படியே ஹீரோ மாதிரி கதாநாயகனாட்டம் நிற்கிதுங்க. இங்கே பாருங்க வண்டி எப்படி எடுக்கிறதா தெரியல, சைலன்சரே உள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவசரப்பட்டு விட்டுட்டேன் வண்டியை, என்ன பண்ணுறேன்னு தெரில. ஃபன் பண்ணுவோம். வண்டி உள்ளே மாட்டிக்கிட்டுங்க, மூச்சு தானறது வண்டி தள்ளி 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 ஒன்றும் முடியல, ஹெவியாக மூச்சு வாங்குது. நம்பன ஆகாசனே உள்ளே வந்தால் மாட்டிக்கணுன்ட்டு தலைவர் அங்கேயே நின்றுட்டார். நம்ம வந்தது ஜாலி பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு உள்ளே இறக்கிட்டுங்க. நிறைய பேர் அந்த கடல் ஓரத்தில் ஓட்டிகிட்டு போவாங்க. சரி கடல் மணி ஈரமாக இருக்கும் அந்த இடத்துல ஓட்டிகிட்டு போகலான்ட்டு போனால் நம்ம விட்றோம் இன்னும் புதையுதுங்க வண்டி வச்சா. அப்புறம் நம்பண்ணே டே அலும்பு பண்ணாதரா, வண்டி முதல்ல மேலே ஏற்றுறா, வண்டி ஏன்டா வீணடிக்கிற அப்படிங்கிறது. நாங்கள் இங்கே வரத்துக்கு அந்தாட போயிட்டோங்க. இதுக்கு மேலாம் கீழே இருக்கணும்னா சாவ வேண்டியதாங்க. இன்னும் ஆகாசம் அப்படியே கீழே இறக்குங்கண்ணா, கீழே இறக்குங்க. என் வண்டி ஃபன் பண்ண மாதிரி உங்கள் வண்டியில் பண்ணலாம். எப்படி எட்டுன வரைக்கும் சுற்றி பாருங்களேன் கடலை, அவ்வளோ அழகாக இருக்குங்க, பார்க்க ஆசையாக இருக்குதுங்க. அலை வரும்போது பாருங்களேன் எந்த அளவுக்கு நுர வருது, என்னமோ சோப்பு தண்ணி கரைச்சி விட்ட மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்கு நுர வருதுங்க. பாருங்க அலை எங்கே விழுந்து தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு வந்து மேலே ஏறுதுன்னு பாருங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹெவியாக அலை வருதுன்ட்டு. இப்போ அவ்வளோதாங்க, மணி வந்து 6 ஆகிடுச்சுங்க. அடுத்து சன்செட்டு பார்க்க தாங்க போகிறோம். சன்செட்டு பார்த்தீங்கன்னா இதோ அந்த இடம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தாங்க சன்செட்டு. அங்கே போய் தான் பார்க்கணும், அந்த சைடு தான். நான் இங்கே சும்மா காட்டுறேன் பாருங்கள் சூரியனை, தெரியுதாங்க சூரியனை பாருங்களேன். அந்த சூரியன் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன், பார்க்கவே ஆசையாக இருக்குதுங்க. பார்த்துட்டிங்களா? அதாங்க அடுத்து அங்கே தாங்க சன்செட்டு பார்க்க அங்கே போகணும். அங்கேருந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க சன்செட்டு. அவ்வளோதாங்க, இங்கே நம்ம இதுலேருந்து கிளம்பிட்டேங்க கோவளம் பீச்சிலேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா சன்செட்டுக்கு தாங்க போகிறோம். அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் மேகம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கிடுச்சுங்க. சூரியன் சன்செட்டு பார்க்க முடியுமான்னு தெரியல. நாங்கள் இங்கே கடல்லையே ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இப்படியே இருந்துட்டோம். இருந்து பாருங்கள் அங்கே ஃபுல்லாக மேகம் மறைச்சிடுச்சு. போனோம்னா தாங்க தெரியும் சன்செட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நான் போகிறதுக்குள்ள சன்செட்டே கீழே இறங்கிடுமான்ருக்குங்க. ஹாய் காய்ஸ், இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பைக்கில் போகும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்குங்க. இந்த கன்னியாகுமரி ட்ரிப்போட விளாக் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதில் கண்டினியூவாக வருங்க. மறக்காமல் நம்ம சேனலில் எல்லோரும் வீடியோ போய் பாருங்கள்.